தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுகின்றார். அதிமுக வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடைக்காதவர்கள் மாற்று கட்சிக்கு தாவி சீட்டு வாங்குவது வழக்கம், அல்லது அடுத்த முறை சீட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறி மாற்று கட்சிக்கு தாவி பிரச்சாரம் செய்வது வழக்கம். இந்த சூழ்நிலையில் அதிமுக வேட்பாளர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ திட்டமிட்டுள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, டாக்டர் சரவணன். அதிமுக மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளராக இருப்பவர். இவர் மதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். இவர் மதுரையை சார்ந்தவர். மதிமுகவில் இருந்து விலகி திருப்பரங்குன்றத்தில் இவர் திமுக வேட்பாளராக 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு இவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதனால் கோபமுற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவினார். கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக வேட்பாளராக மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பாஜக தொண்டர்கள் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனை தாக்க முயற்சித்ததை கண்டித்து பாஜகவில் இருந்து விலகினார். பின்பு இவர் அதிமுகவில் இணைந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட யாரும் முன்வராத காரணத்தினால் டாக்டர் சரவணனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. அவருக்கு ராஜன் செல்லப்பா, உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனால் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த சூழ்நிலையில் மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிட காய் நகர்த்தி வருகிறார். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். களப்பணியாற்றி வருகிறார். ஆனால் அதிமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் தோழமை கட்சி தலைவரான தென்னிந்திய ஃபார்முலா கட்சி தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டுள்ளார். ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து போயுள்ளார் டாக்டர் சரவணன். ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக மதுரை வடக்கு தொகுதியில் களப்பணி ஆற்றி வந்த டாக்டர் சரவணன் தனக்கு சீட்டு இல்லை என்று தெரிந்ததால் அதிமுகவில் இருந்து விலக திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ திட்டமிட்டுள்ளார். அதிமுகவில் தனக்கு சீட்டு கொடுக்காவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தாவ திட்டமிட்டுள்ளார். அங்கே விசில் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. அடிக்கடி கட்சி மாறிக்கொண்டே இருக்கிறார் சரவணன். நாளை எந்த கட்சியில் இருப்பார் என்பது தெரியாது.